நீண்ட இடைவேளைக்கு பிறகு தந்தையுடன் நேருக்கு நேர் சந்தித்து மகிழ்ந்த அன்புமணி தாயாரின் பிறந்த நாள் விழாவில் குடும்பத்துடன் பங்கேற்பு. நேற்று குடும்பத்துடன் சென்ற பாமக தலைவர் அன்புமணி தனது தந்தை ராமதாசுடன் சேர்ந்து தாய் சரஸ்வதியின் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் ராமதாசின் மகளும் கலந்து கொண்டனர். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இதை தணித்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் கட்சியின் மூத்த தலைவர்கள் மேற்கொண்ட போதிலும் ராமதாஸ் பிடிவாதமாக இருந்தார். அன்புமணிக்கு செயல் தலைவர் பதவி மட்டுமே கொடுக்கப்படும் என்றும் அவருக்கு மீண்டும் தலைவர் பதவி கொடுக்கப்படாது என்றும் தெரிவித்தார். மேலும் செயல் தலைவராக தொடர விரும்பினால் அன்புமணி தொடரலாம், இல்லாவிட்டால் கட்சியை விட்டு வெளியேறிக் கொள்ளலாம் என வெளிப்படையாக அறிவித்திருந்தார். இதற்கிடையில்தான் ராமதாசின் நாற்காலியில் ஒட்டு கேட்கும் கருவியை அன்புமணி வைத்திருப்பார் என்று சூசகமாக கூறி வந்தார். இந்நிலையில் ராமதாசின் மனைவி சரஸ்வதி நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இதையொட்டி மனைவி சௌமியா, மகள்கள், மருமகள்கள், பேர குழந்தையுடன் அன்புமணி வந்தார். அங்கு கேக் வெட்டி கொண்டாடினர். அப்போது ராமதாசும் உடன் இருந்தார். கடந்த மே 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடந்த வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு பிறகு ராமதாசுடன் அன்புமணியும் ஒன்றாக சந்தித்துள்ளனர். இது கட்சியினரிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.